வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். பாலியல் குற்றவாளிகளுக்கு 10 நாட்களில் மரண தண்டனை. மேற்கு வங்க சட்டசபையில் அடுத்த வாரம் மசோதா தாக்கல். முதல்வர் மம்தா பானர்ஜி அதிரடி. நிர்பயாவுக்கு பின்னர் எண்ணற்ற வன்கொடுமைகளை இந்த சமூகம் மறந்துவிட்டது. சமூகம் தன்னை நோக்கி கடுமையான கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். கொல்கத்தா சம்பவம் குறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வேதனை. வட மாநிலங்களில் கொட்டி தீர்க்கும் கனமழை. வெள்ளத்தில் மிதக்கிறது குஜராத். வீடுகளில் தண்ணீர் புகுந்தது. மீட்பு பணிகள் தீவிரம். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குஜராத் மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும். பிரதமர் மோடி உறுதி. சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட ஒருவர் அமலாக்கத்துறையிடம் அளிக்கும் வாக்குமூலம் ஆதாரங்களாக ஏற்கப்படாது. அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கடிவாளம். நேற்று முளைத்த காளான் அண்ணாமலை. இந்திரா காந்தியை விமர்சிக்க அவருக்கு தகுதி கிடையாது. மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகை ஆவேசம். புதிய சமூக வலைதள கொள்கை வெளியீடு. அரசின் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ்களுக்கு ஊக்கத்தொகை. தேச விரோத பதிவுகளுக்கு ஆயுள் தண்டனை. யோகி அரசு முடிவு. ரிசர்வ் வங்கி ஒப்புதல் இல்லாமல் சிங்கப்பூர் நிறுவன பங்குகள் வாங்கியதில் விதிமீறல். திமுக எம்பி ஜெகத் ரட்சகனின் 89.18 கோடி சொத்துக்கள் பறிமுதல். ரூபாய் 908 கோடி அபராதம் விதித்து அமலாக்கத்துறை அதிரடி. என்னையும் என் குடும்பத்தாரையும் மதுபான கொள்கை வழக்கில் சிக்க வைத்தவர்களுக்கு வட்டியும் முதலுமாக திருப்பி கொடுப்பேன். ஜாமீனில் வந்துள்ள PRS தலைவர் கவிதா பேட்டி. மேற்கு வங்கத்தில் நீங்கள் உங்கள் கட்சியை தீ வைக்க பயன்படுத்துகிறீர்கள். நீங்கள் வங்காளத்தை எதிர்த்தால் டெல்லி பாதிக்கப்படாமல் இருக்காது. உங்கள் நாற்காலியையும் தொந்தரவு செய்வோம். பிரதமர் மோடிக்கு மம்தா பானர்ஜி கடும் எச்சரிக்கை. ஓசூர் டாடா நிறுவனத்தில் உத்தரகாண்ட் பெண்களுக்கு வேலை. வேடிக்கை பார்க்கும் தமிழக அரசு. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கண்டனம். இந்திய ரயில்வே வாரியத்தின் புதிய தலைவராக சதீஷ்குமார் IRMS நியமனம். 119 ஆண்டுகால வாரிய வரலாற்றில் முதல் தலித் தலைவர். RSS தலைவர் மோகன் பகவத் பாதுகாப்பு திடீர் அதிகரிப்பு. Z+ நிலை பாதுகாப்பு அதிக மத்திய அரசு முடிவு. முன்னாள் போலீஸ் IG பொன் மாணிக்கவேலுக்கு முன்ஜாமீன் வழங்க CBI எதிர்ப்பு. அவரை கைது செய்தது விசாரித்தால்தான் சிலை கடத்தலில் உண்மைகள் வெளிவரும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வாதம். உத்தரப்பிரதேசத்தில் 7 வயது சிறுமி வன்கொடுமை. குற்றவாளி தப்பித்த நிலையில் மீண்டும் போலீசாரிடம் பிடிபட்ட கைதாகி தப்பிக்கும் முயற்சியில் சுட்டு கொலை. மதுரை மாநகராட்சி பகுதியில் சுற்றி திரியும் மாடுகள் பிடிக்கும் பணி தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைப்பு. ஒரு மாட்டை பிடித்து பாதுகாக்க ரூபாய் 2000 வழங்க ஒப்பந்தம். ஓடும் ரயிலில் கழிவறையில் தள்ளி IT பெண் ஊழியரிடம் பாலியல் தொந்தரவு செய்தவரின் புகைப்படத்தை வெளியிட்டு ரயில்வே போலீசார் விசாரணை தீவிரம்.
பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டித்து அவரது உருவ பொம்மைகளை எரிக்க அதிமுகவினர் முயற்சி. தடுக்க முயன்ற பெண் காவலருக்கு கையில் இரத்த காயம். போர்க்களமானது போராட்டம். சென்னை அருகே பரந்தூர் விமான நிலையம் அமைக்க ஏகனாபுரம் கிராமத்தில் நிலம் கையகப்படுத்தும் அரசாணை வெளியிட்டதை கண்டித்து இரவு முழுவதும் மக்கள் ஆர்ப்பாட்டம். இன்றுடன் 766வது நாளாக நீடிக்கும் கிராம மக்கள் எதிர்ப்பு போராட்டம். கோவையில் ஹோட்டல் விளம்பரத்திற்காக 6 பிரியாணி சாப்பிட்டால் 1 லட்சம் ரூபாய் பரிசு போட்டி. கோவை மற்றும் கேரளாவிலிருந்து மக்கள் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல். உணவகத்திற்கு போலீசார் அபராதம். அமெரிக்காவில் மு.க. ஸ்டாலின் தலைமை செயலர் முதல்வரின் செயலாளர்கள் உதவியுடன் முதலமைச்சராக தினசரி அலுவலர்களை கவனிக்கும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். துரைமுருகனுக்கு வாய்ப்பு இல்லை. அமைச்சர் உதயநிதியின் கனவு திட்டம் வரும் 31ஆம் தேதிகளில் 3.5 கிலோமீட்டர் சுற்றளவு சர்க்கியூட் சென்னை ஃபார்முலா 4 ரேசிங் போட்டி. இந்தியாவின் முதல் இரவு நேர ஸ்ட்ரீட் சர்க்கியூட் பந்தயத்தை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் நடத்துகிறது. பார்வையாளர்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் அமல். பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல். மொத்தம் 28 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 234 நகரங்கள் மற்றும் சிறு நகரங்களில் 730 அலைவரிசைகளை தொடங்க அனுமதி. தமிழகத்தில் திண்டுக்கல் உட்பட 11 நகரங்களில் 33 தனியார் பண்பலை வானொலி அலைவரிசை. மாநிலங்களவையில் பாஜக கூட்டணிக்கு மீண்டும் பெரும்பான்மை. புதிய மசோதாக்களை நிறைவேற்ற இனி தடை இல்லை. ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சி, பாஜக வீழ்ச்சி சர்வே. முதலமைச்சர் ஸ்டாலின் வழிகாட்டுதலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஆவின் அடைந்திருக்கிறது. பால் உற்பத்தியும் அதிகரித்திருக்கிறது. பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தகவல். ஆணும் பெண்ணும் சமம், அனைத்து சாதியினரும் சமம், அனைத்து மதத்தினரும் சமம் என்கிற உணர்வை வளர்த்ததுதான் திராவிடம். இதுதான் திராவிட மாடல். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பெருமிதம். தேசிய அளவில் 100 நாள் வேலை திட்டத்தில் பெண்களின் பங்களிப்பில் 2ஆம் இடம் பிடித்தது தமிழ்நாடு. ரஜினி பற்ற வைத்த காட்டு தீயை எளிதாக அணைத்துவிட முடியாது. அண்ணாமலை லண்டன் பயணம் அதிமுகவிற்கு சுதந்திரம்தான். முன்னாள் அமைச்சர் உதயகுமார் நிம்மதி. மதுரை அருகே தேவதானம்பட்டியில் வீட்டின் அருகில் தடை செய்யப்பட்ட 11 அடி உயரமுள்ள கஞ்சா செடி வளர்த்த தந்தை மகன் கைது. போலீசார் நடவடிக்கை. பாலிவுட் நடிகை சுஷ்மிதா சென் தத்து மகள் அலிஷா 15வது பிறந்தநாள். இன்ஸ்டாவில் புகைப்படங்கள் வெளியிட்டு சிங்கிள் மதர் சுஷ்மிதா பெருமிதம். திரைக்கு பின் பாலியல் துஷ்பிரயோகம். தினம் தினம் புகாரில் சிக்கும் நடிகர்கள். ரஞ்சித், சீத்திக் உட்பட 18 பேர் மீது வழக்குகள் பதிவு. புதிதாக புறப்படும் புகார்களால் அதிர்ச்சி. கேரள நடிகர்கள் அமைப்பான அம்மா எனக்கு உதவியாக இருக்காது. முடிவுகளை எடுக்கும் பதவிகளுக்கு பெண்கள் வர வேண்டும். பணியிடங்களில் மதிப்புடன் நடத்தப்பட வேண்டும். நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி அறிவுரை.
8 வயதில் சொந்த தந்தையால் பாலியல் தொந்தரவுக்கு உள்ளானேன். நடிகைகள் பேச வேண்டும். நடிகை குஷ்பு கண்ணீர் பதிவு. IPL லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணியின் ஆலோசகராக ஜாகிர் கான் நியமனம். மும்பை அணி நட்சத்திர வீரர் சூரியகுமார் யாதவ் அடுத்த போட்டியில் IPL கொல்கத்தா அணிக்காக ஆடுவார் என தகவல். இனி வருவது உலக செய்திகள். உக்ரைன் போரில் தோல்வி அடைந்தால் ரஷ்ய அதிபர் புதின் இங்கிலாந்து மீது தாக்குதல் நடத்தலாம். டெலிகிராப் இதழ் செய்தி வெளியீடு. அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜார்ஜ் புஷ்ஷிடம் பணியாற்றிய குடியரசுக் கட்சியினர் 200க்கும் மேற்பட்டோர் தேர்தலில் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு தெரிவித்து கடிதம். இங்கிலாந்து மற்றும் டச்சு விஞ்ஞானிகள் நடத்திய ஆய்வில் தகவல். லேசாக மது அருந்துவதால் வெளிநாட்டு மொழிகள் பேசும் திறன் சற்று அதிகரிக்கும். மாலை 3 மணிக்கு மேல் குட்டி தூக்கம் போடுவதால் மனிதர்களின் எச்சரிக்கை உணர்வு அதிகரிக்கும். ஆய்வில் சுவாரஸ்யமான முடிவு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.